ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. 2 days, அதாவது சாட்டர்டே சண்டே வந்து பர்த்டே அதெல்லாம் செலிப்ரேஷன்லாம் போச்சு. எல்லாமே ஒர்க்கு பெண்டிங், வீட்டு ஒர்க் வந்து ரொம்ப பெண்டிங்காக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரவங்க, கிஃப்ட் பண்ணுறவங்க, அந்த கவர்ஸு பாக்ஸு, அந்த ட்ரெஸ்ஸோட பாக்ஸ் கவர் வரும் பார்த்திங்களா, அது அப்புறமா கிஃப்ட்டு, அந்த பெலூன்ஸ்லாம் ஊதி அந்த ஹாப்பி பர்த்டே அதெல்லாம், அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு மெஸ்ஸியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அந்த ரூமுக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். ஃபுல்லாக போய் எனக்கு வந்து செம்ம கோல்டு, என் ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். முடியல, ஆயில் வச்சுருக்கேன், நேற்று வச்சேன், இன்னும் அதிகமாகிடுச்சு. நான் நைட்டில் வச்சேன், எப்போவுமே வைக்க மாட்டேன். நேற்று ஏர் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு கம்பல் பண்ணி எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு கோல்டு ஆகுது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு, கேட்காம கொடுத்துட்டாரு. அதுவும் சாப்பிட்டுட்டோம். நைட்டு அப்படியே தூங்கிட்டேன். காலையில் ஒரே தொண்டை, த்ரோ ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன பண்ணேன் புரியல. சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், இப்போ தான் குடித்தேன். அப்படியே ஸ்வெட்டிங்காக இருக்கும், என் ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இருந்தாலும் நம்ம படுத்துட்டா எந்த வேலையும் ஓடாது. இவரும் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்தார்னா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்பார். அந்த டைம் நம்ம எந்த ஒர்க்கும் கொடுக்கக்கூடாது சொல்லிவிட்டு, ஃபஸ்ட்டு வந்து நேற்று துவைச்ச துணி எடுத்துகிட்டு வந்து போட்டேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தா தெரியும். சேர் ஃபுல்லாக இருக்குது, சோஃபா ஃபுல்லாக இருக்குது. அது ஈவினிங் 4 o'clock பாப்பா வந்த பிறகு தான் மடிப்பேன். ஏன்னா வந்து தம்பி இப்போ தான் தூங்கிட்டு, மிஷினில் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். தம்ப்நெயிலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், பெட்ஷீட்ஸ் ஃபுல்லாக வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா கம்ஃபர்ட்லாம் போட்டு துவைச்சிட்டேன். இது காஞ்சிரும், ஒரு 1/2 hour கூட வேணாம், இது காஞ்சிரும். இதுவும் மடித்து வைக்கணும், துவைச்ச துணியும் மடிக்கணும். சிங்கில் பார்த்திங்கன்னா காலையிலே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முடிச்சிட்டேன். இருந்தாலுமே பால் பாப்பா கொடுத்தது, அந்த பால் குண்டா அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஈவினிங் தான் பண்ண முடியும். என்னால் ஒன்றுமே முடியல, லோ பிபி மாதிரி ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, வீடு ஃபுல்லாக அந்த ரூம் க்ளீன் பண்ண சொல்லவே, இந்த பெட்ரூம் நேற்று வந்து சாக்லேட் அந்த கிஃப்ட் பாக்ஸில் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா, இவர் வாங்கிட்டு வந்திருந்தார் பர்த்டேக்கு குட்டி பையனுக்கு. இவளுங்க சாப்பிட்டு ஃபுல்லாக கவர் கீழெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் பெட்ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் மாதிரி ஃபுல்லாக பண்ணி பெருக்கிட்டேன். ஹாலு, இவன்கிட்ட ஃபோன் 10 நிமிஷம் கொடுத்தேன். பொம்மை சேனல் வச்சு கொடுத்துட்டு அவன் பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு கொடுத்துட்டு தானே இந்த வேலை முடித்தேன். அவன் தூங்க வச்சுட்டு பண்ணியிருக்கலாம். எனக்கு முடியல, இன்றைக்கி சுத்தமாக முடியல. நான் ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எல்லாம் ஃபுல்லாக இந்த எப்படி சொல்கிறதுனா 2 கோணிப்பை வரும், அந்த அளவுக்கு பேப்பர்ஸு அப்புறம் குப்பை இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மேலே காக்கா கூடு கட்டியிருக்கு. எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாக்ஸ் கவர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கேயும் இப்போ இங்கே ஃபுல்லாக பெருக்கினேன். இப்போது அதை முடிச்சுட்டு இங்கே வந்தோம். ஏன்னா கலர் கோழி கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இங்கே பூனை பக்கத்தில் இருக்குது போல். காலையில் வந்து அப்படியே தூக்கின்னு போயிட்டுருக்கு. ஒரே மேலே அந்த ஓரெல்லாம் ப்ளட்டாக இருந்துச்சு. பாவம், அவ்வளோ அழகாக வேணாம் சொன்னேன். யாருன்னா வாங்கினாவது போயிருப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்கிட்டு வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி, எங்கள் நாத்தனார் பையன் எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டே இருந்தான். பார்த்தா அந்த 1 day கூட இல்லை, அது ஒரு உயிர். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் அதுக்கு தான் வாங்கக்கூடாது சொல்கிறது. பூனை வந்து அப்படியே தூக்கின்னு போயிட்டுருக்கு. நான் அதுக்கு அரிசிலாம் கொடுக்கணும், ஊற வச்ச அரிசி தான் கொடுக்கணும் சாப்பாடு சொன்னாங்க. ஒரு பவுலில் ஊற வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன். காக்கான்னு ஒன்றே ஞாபகம் வருது. இங்கே மேலே கூடு கட்டியிருக்கு. இங்கே ஒரு பாக்ஸில் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இங்கே பாப்பா இறச்சிட்டு இருந்தா. அதில் பார்த்திங்கன்னா காலையில் பிரிக்கலான்னு வந்தேன். அதில் வந்து முட்டை தோல், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு. அதாவது ஸ்கை ப்ளூ, லைட் க்ரீன், அந்த மாதிரி ஆஃப் தோல் தான் இருக்குது. அது எந்த பேர்ட்ஸோட முட்டையா, காக்கா முட்டை எப்படி இருக்கும்னு நான் எதுவுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. பேர்ட்ஸ் எல்லாம் அது இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் பெருக்கிட்டு ரூமு ஹால் எல்லாம் பெருக்கிட்டேன். இப்போ துடைக்கணும், மாப் போட்டு துடைக்கலாமா, இவர் வந்தோடனே துடைக்க விடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இவன் தூங்கிட்டான். அவனுக்கும் செம்ம கோல்ட் ஆகிடுச்சு என்ன மாதிரி. அவனுக்கு வந்து நல்லா சுட ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. தண்ணி 2 அணை கூட தண்ணி வந்திருக்கும். ஃபுல்லாக காய வச்சு நான் ஊற்றிட்டேன். நான் முடியலனா கூட குழந்தைய குளிக்க வச்சுன்னு சொல்லிவிட்டு மேலே பக்கத்து வீட்டில் வந்து சவுண்டாக இருக்குது.
குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக குளிச்சுட்டேன். இப்படி ரிலாக்ஸாக உட்காரத்துக்குள்ளேயே டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. இந்த டைம் தான் நான் வந்து இப்படி உட்காடுறேன். துணி எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் இப்போவே துணியில் மடித்து வச்சிட்ருப்பேன். என்னால் முடியல. இங்கே பாருங்கள், மேலே கண்ணாடி கிளாஸ் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அம்மா இருந்தாங்க நேற்று எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லை, குழந்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் எதுவும் பண்ண முடியாது, லீவ் ஒரு நாள் தான் போடுறாங்க, அவங்க வேலை வாங்க முடியாது. பண்ணுவாங்க, சொன்னால் பண்ணுவாங்க. நான் யாரையும் வேலை வாங்க விரும்பலை. ஊருக்கு வந்து மண்டே ஈவினிங் போனாங்க எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார் எல்லாருமே. போயிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன்னா, வேலை பாப்பாலாம் கோவில் இங்கே கும்பாபிஷேகம் சொல்லியிருப்பேன் லைவில். அவங்க எல்லோரும் போயிட்டாங்க. இவரும் ஒரு மீட்டிங் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் அன்றைக்கே பண்ணிட்டேன், மண்டே ஈவினிங்கே. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்ட்டு. அப்போத்துலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உடம்பு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக ஷிங்க்கு எல்லாமே பெரிய பெரிய சாமான்லாம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ்லாம் தொடச்சிட்டேன். டீ ஊற்றுந்து இந்த மாதிரி, ஏன்னா டீ போட்டு அப்பப்போ கொடுப்போம், அந்த வேலைலாம் இருந்துச்சு. ஆனால் 2 days வந்து எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லாருமே கிச்சன் பக்கமே போகல, அந்தளவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு பிறகு ரொம்ப வீடியோ ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குட்டி பையன்லாம் வந்திருந்தாங்க, எங்கள் நாத்தனார் பையன் சுட்டியாக இருப்பான், அவன் கூட விளையாடிக்கிட்டு அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, பெட் கவர்லாம் துவைச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா 2மே பாப்பாவா 2மே வச்சு போவானுங்க. அது துணியெலாம் துவைச்சிடலான்னு சொல்லிட்டு, நேற்று தண்ணி வரல, ஆனால் துணி இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம டேங்கில் குழந்தை யூனிஃபார்மு எது முக்கியமாக பெட்ஷீட் அப்படியே விட்டுட்டேன். மற்றதெல்லாம் துவைச்சாச்சு. நேற்று 3:30 மணிக்கு மேலே தண்ணி விட்டாங்க தொட்டியில். அதனால் வந்து இன்றைக்கி காலையிலே டேங்கில் ஃபில் பண்ணிவிட்டு துவைச்சி போட்டுட்டேன். எல்லாமே பண்ணிவிட்டேன். இப்போ வீடு மட்டும் துடைக்கணும், மாஃப் போட்டு துடைக்கலாம், என்னால் முடியல. இதில் வேறு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி வந்து நான் வீட்டில் இருக்கனால இந்த மாதிரி பின்னல் போட்டிருக்கேன். யாரும் வந்து என்னடா அது முடி வளர்ந்துச்சு அப்படி போட்டிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நான் சும்மா நம்ம அந்த போனி டெயில் மாரி போட்டோம்னா அவங்க வந்து இங்கே எனக்கு குத்துது இப்படி படுத்துனா. அதனால் வந்து நான் இந்த மாதிரி வீட்டில் தான் இப்படி போடுவேன். யாருன்னா வந்து அந்த தலை வாரிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பூ கொடுத்தாங்க வந்து பாட்டி எதிர் வீட்டில், அவங்க செடியில் பூத்துச்சுன்னு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரு மழை வரும் பொழுது 3 பூ கொடுத்தாங்க. நாங்கள் 3 குட்டி பையன் பொண்ணுன்னு நினச்சிட்டு 3 முளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வேணான்னு சொன்னேன். நான் யார் வந்தேன்னு என்னை எங்கள் ஃபேமிலிக்கே தெரியும், நான் பூலாம் வைக்க மாட்டேன். சரி கொடுக்குறது வேணான்னு சொல்லக்கூடாது, அவங்க வச்சுக்குமான்னு கொடுத்தாங்க. சரின்ட்டு நான் பாட்டி இவனை குளிக்க வச்சுட்டு வந்தேன், அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க எதிர் வீட்டில். சரி அப்போவே கொஞ்சமாக வச்சுட்டேன். இதுவே தலைவலிக்குமா தெரியல, ஆல்ரெடி கோல்டாக பூத்துட்டு இருந்துச்சு பூ, அதனால் வேஸ்ட் ஆகிடுமேன்ட்டு தான் வச்சேன். சாமிக்கு வைக்கலாம் நான் வேணான்னாங்க. ஒரு வேளை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சாமிக்கு ஃப்ரெஷ்ஷாக தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப அப்படியே தொண்டை மிளங்கவே முடியல. மறுபடியும் போய் இப்போ ஹாட் வாட்டர் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். கோழி குஞ்செல்லாம் நேற்று போயிடுச்சு. அது ஒரு நேற்று முக்கியமான விஷயம், நேற்று செவ்வாய்க்கிழமை அதுவுமே கண்ணாடி கிளாஸ் உடைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாருங்கள், இந்த கிளாஸ் தான், இது மாதிரி நான் 3 செட்டு வச்சுட்டு இருந்தேன். ஹாட் வாட்ரு, ஜீரா வாட்ரு, ஜிஞ்சர் டீ, இந்த மாதிரி எது குடித்தாலும் நான் அதில் போட்டு குடிப்பேன். அது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று இருக்கும், அது 1 year ஆச்சு. இப்போது ஒரு 6 month முன்னாடி இது 2 வாங்கிட்டு வந்தேன். புதுசாக உடஞ்சிச்சு. செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை அதுவுமா இப்படி உடஞ்சிச்சேன்னு மனசு வருத்தமாக இருந்துச்சு. காலையிலேயே குளிச்சுட்டேன், எல்லாரும் முடிச்சு. இந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சதுலேருந்து என்ன இருக்கும் யூடியூப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக யூடியூப்பில் இந்த மாதிரி கண்ணாடி செவ்வாய்க்கிழமை அதுவும் கண்ணாடி உடஞ்ச என்ன நடக்கும், என்ன பலன் அப்படிலாம் போட்டேன். எல்லாருமே பாசிட்டிவாக தான் போட்டிருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை இருந்தால், நீண்ட நாள் காசு வராமல் இருந்தால், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் மாதத்தில் வந்துடும் உங்களுக்குன்றாங்க. அது உண்மையாக பொய்யெல்லாம் தெரியல. ஆனால் வந்து கெட்ட சகுனம்லாம் இல்லையா, ரொம்பவே நல்லதான். அதுக்குன்னு எல்லோரும் கண்ணாடி உடைக்காதீங்க. சொல்கிற தவறி உடஞ்சிச்சின்னா கண்ணாடி வந்து நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது, அது நல்லது. உங்களுக்கு வந்து கெட்டது போய் குட் வைப்ஸ் வரும். உங்களுக்கு எதனா மணி ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். இதுதான் அது மீனிங். ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று நான் கோத்ரூ பண்ணிட்டேன். ஜோஷியம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டேன்.
நேற்று இன்றைக்கி என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து 27th பர்த்டேக்கு வந்து 2 கை சில்வரில் இப்படி ஹேண்ட் ஷேக் கொடுக்குற மாதிரி கிஃப்ட் பண்ணேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே ஷெல்ஃபில் வச்சுட்டு இருந்தாரு. நான் வெயிட் மிஷின் செக் பண்ணலாம் காலையில் எழுந்து எடுத்தேன், 2ஆக உடஞ்சிச்சு. உடச்சிட்டேன், நேற்று கிளாஸ் உடச்சிட்டேன், இன்றைக்கி இது உடச்சிட்டேன் அப்படின்னு மனசே என்ன தவறி தவறி உடையுதேன்ட்டு. ஒரு பக்கம் நான் தான் பாசிட்டிவாக நம்ம யூடியூப்பில் அதை கமெண்ட் பார்த்தாலும் வீடியோஸில் பார்த்தாலும் மனசுக்கு ஐயோ உடையுதே அப்படின்னு தானே இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதெல்லாம் ஷேர் பண்ணோம். பர்த்டேலாம் இப்படி தான் போச்சுன்னா, பர்த்டே சூப்பராக போச்சு. குட்டி பையனுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தால் ஒரே ஜாலியாக. அன்றைக்கி ஃபுல்லாக சாக்லேட் சாப்பிட்டா அழுகுறான்னு. அதுதான் டூடே. இப்போ அவனுக்கும் கோல்டு, எனக்கும் கோல்டு, முடியலங்க. பார்க்கலாம். ஹாட் வாட்டர் தான் மோஸ்ட்லி. நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. முதல்ல பசிக்கலை, எதுவுமே சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே போல். நல்லா சூடாக தண்ணியே குடிச்சிட்டு இருக்கலாம் போல் இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படியே நேற்று கொஞ்சம் பரவாயில்ல. தலைக்கு நல்லா பச்சை தண்ணியில் குளிச்சிட்ருக்கேன். ரொம்ப ரேர். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 டைம் சுடு தண்ணி குளிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு கோல்டாக இருக்கிற டைமில் நான் வந்து சுடு தண்ணி தான் குளிச்சாகணும். ஈவினிங் தான் குளிக்கணும். டேப்லெட் மதியம் வாங்கிட்டு வந்தாலும் போட்டு படுத்துட்டு ஈவினிங் பார்க்கலாம். இந்த vlog இதோட முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை முறையே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.